ஓசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் புரியாத பயம். இந்த ஒரு செயல செஞ்சா இந்த மாரி நடந்துரும். ஆனா, அந்த செயல நம்ம செய்ய மாட்டோம் கண்டிப்பா. ஆனா, அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாரி பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கு. அப்ப இது யாருக்கு பெரும்பாலும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஜாதகத்தில சந்திரன் பலவீனமா இருக்கோ, அந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனைகள அவங்க சந்திக்கிறாங்க. அப்ப பலவீனமா இருக்கிறது அப்படின்னா, சந்திரன் வந்து உங்களுக்கு சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களோட சம்மந்தப்பட்டு, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோட சம்மந்தப்படும்போது, இந்த பாதிப்பானது வருது. அப்போ சந்திரனோட ராகு சேர்ந்து அத சனி பார்த்தாலோ, இல்ல சந்திரனோட கேது சேர்ந்து சனி பார்த்தாலோ, இல்ல சந்திரன், சனி சேர்ந்து அது கேதுவோட நட்சத்திரத்திலயோ, ராகுவோட நட்சத்திரத்திலயோ நின்னாலோ, இந்த மாரி அமைப்புகள் வருது. இதே அமாவாசை சந்திரனா இருந்து கூட ராகுவோ, கேதுவோ, சனியோ சம்மந்தப்படும்போது, அந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் இந்த பாதிப்பு அதே அளவுல கண்டிப்பா ஒரு பாதிப்ப குடுக்குது. அப்போ இது எப்ப பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவோட தசையிலயோ, இல்ல கேதுவோட தசையிலயோ, இல்ல சனியோட தசையிலயோ, இல்ல அந்த கிரகங்களோட புத்தி காலத்தில இந்த பாதிப்பானது ஜாதகருக்கு வெளிவருது.